அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரக்கூடிய 21ஆம் தேதி நம்ம தருமபுரிக்கு வர்றோம். தருமபுரியில் கல்யாண காமாட்சி அம்மன் மண்டபத்தில் நம்ம அன்பர்கள் எல்லாம் சந்திக்கிறோம். கட்டணம் எதுவும் கிடையாது. அன்பர்களோட கலந்துரையாடுறோம். பஞ்சபட்சி புத்தகம், காலண்டர், புது வருடத்திற்கான நாணயங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆசீர்வாதமும் அங்கே புது காசும் உங்களுக்காக வழங்குறதுக்காக வர்றேன். வாங்க எல்லாரும் தருமபுரியில் கல்யாண காமாட்சி அம்மன் மண்டபத்தில் ஒன்றாக சந்திப்போம். நம்முடைய தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம பஞ்சபட்சி புத்தகத்தை தருமபுரியில் வெளியிட பாப்பிரெட்டிப்பட்டி சத்தியமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். காமாட்சி அம்மன் கோயிலுடைய ஆலய அர்ச்சகரும் இந்த விழாவில் கலந்துக்கிறார். நீங்கள் அனைவரும் வரணும். விழா ஏற்பாடுகளை தருமபுரி தங்கராஜ் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாங்க, 13/12/2025 அருமையான சனிக்கிழமை, விசு வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. கடனை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு அருமையான ஒரு நாள். கார்த்திகை மாதம் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியே டிசம்பர் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையான 2025 பல பேரை தாளித்து விட்டு கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறது. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8:49 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி, காலை 10:30 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு அஸ்தம், மாலை 3:08 வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு, அதன் பின்பு சௌபாகியம். யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், யோகி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோகி குரு. காலை 8:25 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு 8:49 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு கடகத்துல உச்சம், சிம்மத்துல கேது, சந்திரன் கன்னியில, சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் விருச்சகத்துல, செவ்வாய் தனுசுல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். எழுத்தாளர் பார்த்த சாரதி அவருடைய நினைவு தினம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை.
9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.